சிறப்பான நிகழ்ச்சின்னு சொல்லணும். என்னுடன் 30 ஆண்டுகளுக்கு மேல் பயணித்து நான் எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவுக்கும் என்னுடன் உறுதுணையாக இருந்து என்பது நம்பிக்கை வைத்த பலருக்கும் பாரதிய ஜனதா கட்சியுடன் இணைந்த பிறகு பதவிகள் வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டது இணங்க பலருக்கும் மாநில பதவிகளும் மாவட்ட பதவிகளும் கொடுக்கப்பட்டதை குறித்து என்னுடன் பயணித்தவர்கள் எனக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும். மாநில தலைவர் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும். அமைப்பாளர் கேசவ விநாயகம் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அவர்கள் இருவரும் தேதியும் இல்லாவிட்டாலும் அவர்கள் அலைபேசியில் அழைத்து இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கார் என்ற செய்தியை முதற்கு நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். அவங்கவுங்க இந்த 30 வருஷம் 35 வருஷம் பயணத்துக்கு எல்லாரும் என் கூட இருக்காங்க. தொடர்ந்து என் மீது நம்பிக்கை வைத்து நாட்டாமை நம்மை சிறந்த ஒரு பாதையில் தான் எடுத்து செல்வார் என்று உறுதி சேர்க்கும் வகையில் இன்று ஒரு விழா நடத்தியிருக்காங்க. நன்றி எதிர்பார்த்து செயல்படுவோம் நான் அல்ல, அதுவும் தான் என்னுடைய தோழர்களும். இருந்தாலும் ஒரு தேசிய இயக்கத்தில் இணைந்த பிறகு தேசிய அளவிலே மாநில அளவிலே பதவிகள் வாங்குவது என்பது சிரமம். அதை எங்களுக்கு தந்து உதவிய நயினா நாகேந்திர அவர்களுக்கும் கேசவ விநாயகம் அவர்களுக்கும் இதை முன்னெடுத்து சென்ற அனைத்து தலைவர்களுக்கும் துணைத் தலைவர்களுக்கும் பொதுச் செயலாளர்களுக்கும் நான் நன்றி தெரிவித்து சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். சரி, இப்போ எஸ்ஐஆர் விவகாரத்தை உதாரணமாக்கியிருக்காங்க. சொல்லிக்கிட்டே வராங்க. எஸ்ஐஆர் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பார்வை? என்னுடைய பார்வையில் ஒரு ரிவிஷன் பண்ணுறாங்க இல்லையா, ஸ்பெஷல் இன்டர்ன்ஷிப் ரிவிஷன் இஸ் கோயிங் ஆன். அப்போ சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் சரிபார்த்தல்னு சொல்லலாம், திருத்தம்னு சொல்லலாம், சரிபார்த்தல்னு சொல்லலாம். இது சரிபார்த்தம் தான் நான் எடுத்துக்கிறேன். இது என்ன நடந்திருக்கு இதில் அப்படின்னு பார்த்தா முக்கியமாக என்ன அதோட சாராம்சம் என்னன்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதில் விடுபட்டவர்கள் இருக்கலாம். விடுபட்டவர்களை இணைப்பதற்கு, ஏற்கனவே மறைந்தவர்கள் சேர்க்கப்பட்டிருந்தால் அவர்களை நீக்குவதற்கு, புதிய வாக்காளர் இப்போ இளைஞர்கள் நிறைய பேர் போன தேர்தலில் வாக்குகள் இல்லாமல் இருந்திருக்கலாம். அவங்க இந்த வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பதற்கு இணைப்பதற்கு அது ஏதுவாக அமைகிறது. அதுக்கப்புறம் வெளிநாடுக்கு சென்று விட்டார்கள், அவருக்கு இங்கே இல்லவே இல்லை என்ற நிலைப்பாட்டில் அவங்க அவங்க நீக்கப்பட வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அதை நீக்குவதற்கு இந்த மாதிரி சரிதான் செய்கிறாங்க. இட்ஸ் அ ரிவிஷன். இப்போ கல்லூரியில் படிக்கிறீங்க, ரிவைஸ் பண்ணலையா? அதே மாதிரி எவ்ரிதிங் ரிவிஷன் சொன்னாலே அது எதையும் யாரையும் நீக்குவதற்காக அல்ல, இருப்பதை சரிபார்த்தல், இல்லாதவர்களை சேர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் செய்கிறது எதற்காக எதிர்க்கிறார்கள் என்று எனக்கு தெரியல. அது பற்றி இது மாதிரி பெருசாக சொல்கிறதில்ல. ஏன்னா நவம்பர் 4லேருந்து டிசம்பர் 4 வரைக்கும் இது நடக்குது. இப்போ 3 தடவை போகிறாங்க வீட்டுக்கு, கேட்குறாங்க, அவங்க அதை சரி பார்க்குறாங்க, QR கோடை முதற்கொண்டு ப்ரொவைட் பண்ணி எல்லாம் பண்ணும்போது எதிர்ப்பதற்கு இது ஒன்றுமில்லை, அச்சப்படுவதற்கு ஒன்றுமில்லை என்பது என்னுடைய கருத்து. நீ கேட்டதுக்கு பதில் இல்லை. தாவேக்கா யாரு? தாவேக்கா தமிழக வெற்றி கழகம் போராட்டத்துக்கு முன்னெடுக்கிறாங்க. இது எது பாதிப்பு? என்ன வெற்றி முன்னெடுக்கிறாங்க? நான் அவங்கள பற்றி அதிகமாக பேச விரும்பலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க புதிய கட்சி ஆரம்பித்து அவங்க சைலண்டாக இருக்கீங்களா அன்பு சகோதரர்களே? அதாவது ஒரு இயக்கம் துவங்கிய பிறகு அந்த இயக்கத்தின் கொள்கைகளோ, நாம் எப்படி வழிநடத்தப் போகிறோம், எதை நோக்கி நாம் பயணிக்கிறோம் என்ற எண்ணம் முதல்ல இருக்கணும். மக்களுக்காக என்ன செய்கிறோம் என்பதை விட்டுவிட்டு ஒரு சாதாரண ஒரு அரசியலாக அவங்க பேசிகிட்டு இருக்குது. இவங்க போராட்டம் நடத்தால் நாங்களும் போராட்டம் நடத்துறது, அது கொள்கை அடிப்படை கிடையாது. எஸ்ஆரை பற்றி முழுமையாக புரிந்து கொண்டு பேச வேண்டும். நான் ஒருத்தர் புரிஞ்சுட்டு தான் பேசுகிறாங்களா என்னென்னு தெரியல. நான் தொடர்ந்து அவருக்கு எடுத்துக்கொண்டிருக்கிற செயல் இங்கே எல்லோரும் எதுக்குறாங்க, நம்ம எதுக்காட்டி நல்லா இருக்காதுன்னு சொல்லி எடுக்கிற மாதிரி தான் அதை நான் பார்க்குறேன். அது ஒன்றும் பெரிய விஷயமா இல்லை. முதல்ல புரிதல் வேண்டும். என்னன்றது புரியாமல் பேசுகிறது தப்பு. சப்ஜெக்டை பற்றி தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்ச பிறகு பேசணும். இல்லாட்டி யூ ஷுட் ரிசர்ச் அண்ட் ஃபைண்ட் அவுட் வாட் எக்ஸாக்ட்லி தே ஆர் சேயிங். அது ஒரு சாராம்சம் என்ன, சரத்துக்கள் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு பேசணும். சார், அரசியல்லேயே ஒரு புரிதல் இல்லாத ஒரு கட்சியாக தாவேகா இருக்கிறது என்று தொடர்ச்சியாக உங்கள் விமர்சனம் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது 50 ஆண்டுகள் தமிழகத்தை ஆண்ட ஒரு கட்சி அதிமுக தொடர்ச்சியாக அவர்களுக்கு அழைப்பு விடுக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அழைப்பு விட்டாங்க நீங்கள் தானே சொல்கிறீங்க, எனக்கு தெரியாது. அது ஆர்பி உதயகுமார் தொடர்ச்சியாக அதான் அவரை போய் கேட்கணும். அழைப்பு விடுத்தாங்களா இல்லையான்னு முழுமையாக தெரியாமல் கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய். தீர விசாரிச்சிட்டிங்களா எனக்கு தெரியல. ஐ ஹவ் நாட் டிசைடட்.
அழைப்பு விடுத்திருக்காங்கன்னு எனக்கு தெரியல. எந்த விதத்தில் தாங்க வேண்டும் என்று அவசியம் சொல்லுங்கள். பழைய படங்களா பழைய நிகழ்வுகளா? Even you are talking about what has happened in the past, should we keep on reminding people about that கேட்குறீங்க இல்லையா? கொண்டாட வேண்டிய கருத்துக்களே அவர் சொல்கிறார். மாரி செல்வராஜ் பற்றி நீங்கள் கேட்குறீங்க தொடர்ந்து அந்த கேள்விகள். அவங்க ஒரு நிகழ்வுகள் நடந்திருப்பதை சுட்டி காட்டுவது தவறுன்னு சொல்ல முடியாது இல்லையா? நீங்கள் பைசன் பற்றி நீங்கள் அண்மையில் பார்த்தனால சொல்கிறேன். பைசனில் அவங்க ஜாதியை சொல்லவில்லை. ஒரு நிமிஷம். நாட்டாமையா என்ன சாதி? நாட்டாமை பஞ்சாயத்து பண்ணுறவருக்கு சாதியா? இல்லை, ஒரு விஷயம் நீங்கள் பதில் சொல்கிறீங்களா ஐயா? நாட்டாமை சாதிய படம் கிடையாது. நாட்டாமை ஒரு தலைவராக ஏற்றுக்கொள்ளப்பட்டு தீர்ப்பு வழங்கக்கூடிய ஒரு திறமை வாய்ந்தவராக நல்ல மனிதராக வராங்க. தேவர் மகனும் அந்த பகுதியில் படம் எடுத்தனால் தேவர் மகன் பேர் வச்சுருக்காங்க. அதனால் ஜாதியை புகுத்த நினைக்கிறார்கள், அதை பற்றி வலுவாக சொல்கிறார்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. எல்லாமே ஒரு படம் எடுக்கிறாங்க, என்டர்டெயின்மெண்ட் தான். இட்ஸ் அன் இண்டஸ்ட்ரி விச் என்டர்டெயின்ஸ் பீப்புள். தேர் ஆர் சர்டன் எல்லாமே அப்புறம் சப்ஜெக்ட் எடுக்க முடியாதுல்ல. இதை சொன்னால் அது சொன்னால் இது குற்றம் பார்க்கக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் மாரி செல்வராஜ் நீ கேட்டனால சொல்கிறேன். நீங்கள் சில பேர் சொல்கிற கருத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போ இன்றைக்கி எல்லாருமே சமத்துவமாக இருக்கணும்னு சொல்லி என்கின்றவன் தான் நான். ஜாதியை பற்றி அதிகமாக அழுத்தமாக சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கான்னு கேட்டால், ஏற்கனவே நடந்த நிகழ்வுகளை அதிகமாக அழுத்தமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாவிட்டாலும் நடந்ததாக இருக்கும்போது, இப்போ நீங்கள் ஹாலிவுட் படம்லாம் இருக்குது. ஹாலிவுட்டில் டுடே ஆல்சோ தே ஆர் டாக்கிங் அபவுட் த பிளாக்ஸ். அவங்க எப்படி துன்பப்படுத்தப்பட்டார்கள் என்பதை சுட்டி காட்டி கொண்டு தான் இருக்கிறார்கள். அவங்கள அங்கீகாரமே இல்லைன்னு சொல்கிறாங்க. அது எப்படி நீங்கள் அப்போ அவங்கள வச்சு படம் எடுக்கணும்னு சொல்ல முடியுமா? அவங்க கருத்துக்கள் வெளிப்படுறது. நாம் இன்னும் ஒற்றுமையாக செயல்பட்டு கொண்டு ஒற்றுமையாக இருக்கிறோம். சகிப்புத்தன்மையை வளர்த்து கொண்டு எல்லாருக்கும் உரிய மரியாதை கொடுக்க வேண்டும் என்ற இடத்தில் இது போன்ற நிகழ்வு நடந்திருக்கிறது. இதுபோல் நடக்கக்கூடாதுன்னு சொல்லலாம் இல்லையா? அது ஒன்றும் தவறு இல்லை. பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலையுடைய முன்னாள் தலைவர் நயினாரனுடைய பதவி காலம் காலியாவதுக்கு உண்டான நாட்கள் எண்ணப்பட்டு இருக்கு. அந்த கவுண்ட் டவுனை முன்னாள் தலைவர் அண்ணாமலை இவங்க எல்லாமே எண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சேகர் பாபு இல்ல சரியா புரியல. ஒன்ஸ் அகைன் ரிப்பீட் தி क्वेश्चन. சேகர் பாபு என்ன சொல்றாரு? அமைச்சர் சேகர் பாபு, மாண்புமிகு அமைச்சர் சேகர் பாபு இப்ப இருக்கக்கூடிய பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுடைய அந்த மாநில தலைவர் பொறுப்புக்கான அந்த கவுண்ட் டவுன் எண்ணப்பட்டு இருக்கு முடியறதுக்கு. அந்த கவுண்ட் டவுனை அண்ணாமலை போன்ற மூத்த தலைவர்கள் எல்லாம் எண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. இதன் மூலமா பாஜகவின் குற்றச்சாட்டு ஸ்டேட்மெண்ட். அந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு தெரியாது. அவர் சொல்றாருன்னா சேகர் பாபு அவர்களை தான் கேட்க வேண்டும். அவருக்கு எப்படி இந்த மாதிரி செய்தி அவர் காதுகளுக்கு வந்திருக்கிறதா என்று அவங்க தான் சொல்லணும். அந்த மாதிரி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நீங்க ஒரு மூத்த தலைவர், அவருடைய நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய செயல்பாடுகள் திருப்தி அளிக்குதுன்னு நினைக்கிறீங்களா? எப்படி பார்க்குறீங்க? செயல்பாடு சிறப்பாக தானே செயல்பட்டு இருக்காங்க. அது மார்க் கொடுக்குற மாதிரி செயல்படுறாங்க. இப்போ ஏற்கனவே முன்னாள் தலைவர் அண்ணாமலை இருந்தாங்க. அண்ணாமலைக்கு பிறகு நயினார் பதவி ஏற்றிருக்கிறார்கள். அவர்கள் அந்த பணியை தொடர்ந்து சிறப்பாக செஞ்சிட்ருக்காங்க. இப்போ ஒரு மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து இருக்கும்போது திடீர்னு அவங்க இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவங்க கூடயே பயணித்தவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு மனத்தாங்களாக இருந்திருக்கலாம். அதான் சரி செஞ்சு மேலே கொண்டு போயிட்டு தானே இருக்காங்க. சிறப்பாக தான் செயல்பட்டு இருக்காங்க. ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். நீங்கள் டிடிவி தினகரன் பற்றி ஒரு அதாவது தாவேக்காவுடன் கூட்டணி வைப்பதற்கு அவருக்கு கேவலமாக இல்லையா? அது ஒரு அவல நிலைன்னு சொன்னால் தவறாக சித்தரித்து விட்டார்கள். கேவலம்ன்ற வார்த்தை நான் பயன்படுத்தல, அவலம் என்று சொன்னேன். ஏன்னா அவர் ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்கார். அந்த இயக்கத்தில் அவர் எடுத்த காரணம் எதற்காக அந்த இயக்கம் ஆரம்பித்தார் என்று அன்பு சகோதரர் டிடிவி நல்ல நண்பர் தான் அவங்க எடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த முயற்சியில் வழியே செல்லும்போது இங்கே அவர் தாவாக்கை இன்று புதிதாக எதையும் நிரூபிக்காத ஒரு இயக்கத்துடன் சேருகிறேன் என்று சொல்வது அவர் இயக்கத்திற்கு அவலமாக இருக்கும் என்று சொன்னார். அது இப்பயும் அதை தான் சொல்கிறேன்.
அந்த சம்பவம் நடந்தது வந்து ஏற்கனவே ரெய்டு கண்டக்ட் பண்ண பிறகு, அதிகமான வெடிகுண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு. இது வந்து என்ன நடந்திருக்குன்னா, இது வந்து ஏதோ கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லும் போது ஏற்கனவே இவர்கள் திட்டமிட்டதை கண்டுபிடித்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இது நடந்திருக்கு. அதனால் அவங்க வந்து அந்த வேலை இன்டெலிஜென்ஸ் சரியாக ஒர்க் பண்ணனால தான் பெரிய ஒரு வெடிப்புக்கு குண்டு வெடிப்போ பெரிய ஒரு சம்பவங்கள் நடக்காமல் தடுத்தது வந்து மத்திய அரசு மறந்துடக்கூடாது. நடக்க போகிறத தடுத்து அங்கங்கே வந்து நிறையா வந்து ஆடியன்ஸ் கிடச்சி கைப்பற்ற சூழ்நிலை அதே கூட்டத்தை சேர்ந்தவன் தான் இங்கே இருந்திருக்காங்க. அதனால் they have done their job very well. நாங்கள் மதுவுக்கான போராட்டம் வந்து நாங்கள் வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எங்களுடைய டிபியில் பல பேருக்கு பார்த்தீங்கன்னா சே நோ டு ட்ரக்ஸ், சே நோ டு ஆல்கஹால் சொல்கிறது தான் எங்களுடைய கொள்கையாகவே இருந்துகிட்ருக்கு.